ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து ரிசல்ட் ஏன் இன்னும் வரல அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. 15th வர மாதிரி சொல்லியிருந்தோம், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட் வந்து 24th இல்லைன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உடனே ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா பிளைண்டாக போகாதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான டியூட்டிஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி, எஸ்சி, டிசி, எம்டிசி இந்த மூன்றுலையுமே வேலை பார்க்குறவங்க என்ன வேலை வந்து செய்வாங்க, டெய்லி டியூட்டி நேச்சர் வந்து எப்படி இருக்கும், சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, வீக் ஆஃப் வந்து லீவ் இருக்குமா, இல்லை வீக்கெண்டு லீவ் இருக்குமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் இருக்குமா, முக்கியமாக ஃபெஸ்டிவ் சீசன்ஸில் வந்துட்டு லீவ் கிடைக்குமா. ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டலாக நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கியமாக டிஎன்எஸ்டிசி இப்போ வந்து எழுதியிருக்கீங்க, அங்கன்வாடி எழுதியிருக்கீங்க. ஸோ இதுக்கான அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோஸ்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துக்கலாம். டிஎன்எஸ்டிசினா என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இது நகரங்களுக்கு நடுவே வந்து போகும். லைக் ஆர்டினரி எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த டிஎன்எஸ்டிசி கீழே வருவாங்க. எஸ்சிடிசின்றது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இது லாங் டிஸ்டன்ஸ் ப்ரீமியம் பஸ்ஸஸ்லாம் இது வந்து கவர் பண்ணும். ஸோ சென்னையிலேருந்து மேஜர் சிட்டிஸ்க்கு வந்து போகிறது இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து அல்ட்ரா டீலக்ஸு, ஏசி, ஸ்லீப்பர் பஸ்லாம் எஸ்சிடிசி கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி. எம்டிசின்றது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இது வந்து சென்னை சிட்டி பஸ்ஸஸ். சென்னைக்குள்ளே மட்டும்தான் வந்து இருக்கும். பியூரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாமே என்னன்றதை நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவராலாக டிஎன்எஸ்டிசினா என்ன, எஸ்சிடிசினா என்ன, எம்டிசினா என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து பஸ் வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி நேச்சர் என்னன்றதை பார்த்துடலாம். டிஎன்எஸ்டிசியை வந்து பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து இருக்கும். லோக்கல்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ்லேயுமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் இஷ்யூவையும் க்ரௌடு எத்தனை பேர் ஏறுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது டிரைவருக்கு இருக்குது, கண்டக்டருக்கு தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டியூட்டி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும். ரூரல் அண்ட் முக்கியமாக வந்து சிட்டி ஏரியாஸில் தான் இந்த ரூட் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்து கொடுப்பாங்க. ரூரல் ஏரியாலையும் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும், சிட்டிலையுமே ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுல வந்து அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 300 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் வந்து போடுவாங்க. 600 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்கன்னா 2 நாள் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. 900 கிலோமீட்டர் கணக்கு போயிருக்கீங்க அப்படின்னா 3 நாளைக்கு அட்டெண்டன்ஸாக எடுத்துக்குவாங்க. வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில டிப்போ பொறுத்து இது வந்து மாறும். 3 days நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 days ஆஃப் இருக்கும். டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கெண்ட் ஹாலிடே வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் 3 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 நாள் வந்து லீவ் கொடுப்பாங்க. இந்த லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ இதான் டிஎன்எஸ்டிசி பொறுத்த என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்றது. எஸ்சிடிசி வந்து பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் மட்டும்தான் வந்து இதில் வந்து இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற சிட்டிஸ்க்கு தான் எஸ்சிடிசி வந்து இருக்கும். லாங் ரூட்டுக்கு டிரைவர் அண்ட் கண்டக்டர் ரவுண்ட் ட்ரிப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிஎன்எஸ்டிசிலாம் பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக இருப்பாங்க. அவங்கவுங்க அவங்களோட வேலை பார்ப்பாங்க. பட் ஆனால் எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவரு
கண்டக்டர் ரெண்டுமே டிசிசி மெத்தட்ல உங்களை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து நீங்க டிரைவர் வந்து ஓட்டிட்டு இருக்கிறப்ப நீங்க கண்டக்டர் வேலை பார்க்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டக்டர் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. டிரைவர் வந்து இந்த வேலை. ஸோ 2 பர்சன் வந்து 2 வேலையுமே வந்து பார்க்கணும். ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. 500 கிலோமீட்டருக்கு மேல ஒரு ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டி அப்படிலாம் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரே பர்சன்ஸ் வந்து டிரைவ் பண்ற முடியாது. ஸோ 2 டிரைவரும் கண்டக்டரும் மாறி மாறி வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ ரவுண்ட் ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒன் ட்ரிப்புக்கு வந்து மேக்சிமம் லைக் 8 மணில இருந்து ஒரு 14 மணி நேரம் வந்து ஆகும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியே அங்கங்க ஸ்டே பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்க ஒரே இடத்துல வந்து நீங்க வீட்டுக்கு நைட் ஈவினிங் வந்து தூங்குறது அப்படிலாம் வந்து முடியாது. ஒரு நாள் சென்னையில இருப்பீங்க, இன்னொரு நாள் பெங்களூர்ல இருப்பீங்க, இன்னொரு நாள் கோயம்புத்தூர்ல இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து இருந்து ஸ்டே பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டு சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல எல்லாம் நிப்பாட்டுறாங்களோ அந்த இடத்துல நீங்க போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வெளியே தான் நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் டிரைவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எஸ்ஐடிசி வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ அவுட் ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல அலவன்ஸுமே கிடைக்கும். நீங்க வெளியே ஏதாவது அவுட் ஸ்டேஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் வந்து சாப்பாடு எல்லாமே நீங்க வெளியே தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். முக்கியமா ஃபெஸ்டிவ் சீசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில இருந்து எத்தனை பேர் நம்ம ஊருக்கு வருவாங்க. ஸோ ஃபெஸ்டிவ் சீசன்ல எக்ஸ்ட்ரா வண்டிலாம் வந்து விடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டியூட்டிலாம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபெஸ்டிவ் சீசன்ல உங்களுக்கு லீவ் கிடைக்காது. இன்னொரு நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அங்கங்க நம்ம வந்து போறோமே நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நியர்பை டிப்போல நீங்க எந்த இடத்துல வந்து போடுறீங்களோ வண்டி நிப்பாட்டுறீங்களோ ஸோ அதுக்கு நியர்பை டிப்போ எங்க இருக்கோ நீங்க எந்த டிப்போலனாலும் போய் இருந்துக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்க எந்த டிப்போலனாலும் போய்க்கலாம். மோஸ்ட்லி டிப்போல சில டிப்போல ஏசி இருக்கும். ஃபேன் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே வந்து இருக்கும். ஸோ அது போக வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். ஸோ அதுலலாம் பிரச்சனை கிடையாது. பட் அதெல்லாம் நீங்க வீக்கெண்ட் வீட்டுக்கெல்லாம் போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எம்டிசி வந்து பொறுத்த வரைக்கும் பியூரா வந்து சிட்டிக்குள்ள மட்டும்தான் நீங்க வந்து வண்டி ஓட்டுவீங்க. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நிறைய டிராபிக்கை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வண்டி வந்து நிறைய பேர் வந்து ஓட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல சிட்டிக்குள்ள டிராபிக் அதிகமா இருக்கும். ஸோ அது ஒண்ணுதான் பிரச்சனை. மற்றபடி நீங்க வந்து சிட்டிக்குள்ளேயே நீங்க வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுலயுமே வந்து ஸ்பிளிட் வந்து டியூட்டிக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 ஷிஃப்டா வந்து போடுவாங்க. மார்னிங் ட்ரிப்பு ஈவினிங் ட்ரிப்பு. ஸோ 2 ஷிஃப்ட் வந்து இருக்கும். ஸோ டியூட்டி வந்து அதிகமா கஷ்டமாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன டிராஃபிக் மட்டும்தான். மற்றபடி இதுல வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. ரூட் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து போகிற மாதிரி இருக்கும். மற்ற 2 இதை கம்பேர் பண்றப்ப எம்டிசியோட டியூட்டி வந்து கொஞ்சம் ஈஸியா மாதிரி தான் இருக்கும். பட் டிராஃபிக்ல அதிகமா நிக்கிறோம். ஸோ டிராஃபிக்ல நிக்கிறப்ப பிரேக் கிளட்ச் அடிக்கடி மாத்துறப்ப உங்களுக்கு வந்து லெக் பெயின்லாம் வர மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து நிப்பாட்டி ஒரு பேசஞ்சர்ஸா வந்து ஏத்திக்கிட்டே வந்திருக்கணும். பேசஞ்சர்ஸ் வந்து கூட்டமா வருவாங்க. ஸோ கண்டக்டர் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ எஸ்சிடிசில வந்து பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவு தூரம் ஏத்துவாங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் போறதுனால. ஸோ ஃபில் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த பர்சன்ஸை வந்து ஏத்த மாட்டாங்க. அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா வந்து போற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து எம்டிசி பொறுத்த வரைக்கும் நீங்க சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறனால ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் ஏறுவாங்க. நிறைய கூட்டம் முக்கியமா ஸ்கூல் டைம் முடியறது காலேஜ் டைம் முடியறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து ஏறும். ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டியூட்டி வந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எப்ப வந்து இவங்களுக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்த செக்ஷன் ரொம்ப பெருசா வந்து போகுது. ஆல்ரெடி 8 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஹாலிடே என்னைக்கு இருக்கும், வீக் ஆஃப் எப்படி இருக்கும், சேலரி டீடைல்ஸ் வந்து என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எது வந்து பெட்டர் அப்படின்றத நான் வந்து தெளிவா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து பார்ட்டா வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.